என்னுடைய சில நண்பர்கள் வந்து அஹ்மத் இந்த மாதிரி துபாயில் மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆகுது, ஸோ இந்தியாவில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பாரு அப்படின்ட்டாங்க. ஆனால் 50% அபவ் இருக்கணும், லாபம் வந்து 50%க்கு மேலே இருக்கணும் வருஷத்தால் அப்படின்ட்டாங்க. நம்மளும் தேடி தேடி பார்த்தோம், அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலை. அப்போது ஒரு ஆக்சிடெண்டலாக பண்ணைக்குள்ளே வந்தோம். எங்கள் வாப்பாட்ட வந்து ஒரு 200 ஏக்கர் பண்ணை இருக்குது, எங்கள் வாப்பா நான் அவங்க பிரதர்ஸ்கிட்ட. அப்போ ஒரு நாள் தற்சமையில் அங்கே போயிருந்த நேரத்தில் நானும் பண்ணையாருங்கிற மாதிரி புக் எடுத்து பார்த்தா அந்த புத்தகத்தில் லாபகரமாக போகுதுன்னு காட்டுது. சென்னையில் வர்ற கணக்கில் வந்து பெருசாக லாபம் வர்ற மாதிரி காட்டலை, ரொம்ப சொற்பம் லாபம் தான் காட்டுது. ஆனால் பண்ணையில் இருந்த அந்த புத்தகத்தில் லாபம் வர்ற மாதிரி காட்டுது. அப்போ அங்கே இருந்த சுப்பிரமணியன், ஹசன் குத்தூஸ் காக்காலாம் கூப்பிட்டு கேட்டேன், என்ன காக்கா இது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, தம்பி 2000 வந்து 50 ஆடோ என்னமோ வாங்கினோம், இப்போ நம்மள்கிட்ட 150 ஆடு இருக்குது, வருஷம் 40 ஆடு விற்றுருக்குறோம். அப்போ 50 ஆட்டில் 40 ஆடு விற்றுருக்குறாங்கன்னா 80% லாபம் வருஷம். இந்த ஆடெல்லாம் ஆட்டுடைய புழுக்கைக்காக வாங்கியிருக்கிறாங்க, அது போடக்கூடிய புழுக்கைக்காக வாங்கியிருக்காங்க. ஆடு மாடு கோழி இதோட கழிவுகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மாடு வாங்கியிருக்காங்க, 2005 என்னமோ மாடு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2009, 10ன்னு வச்சுக்கிறீங்களேன், 2010 80 மாடு கிட்ட கணக்கு காட்டுது. மாடு கண்டுக்குட்டி வாங்கினது விற்றது எல்லாம் சேர்த்து ஒரு 80 கணக்கு காட்டுது. பால் வேற விற்றுருக்காங்க. அப்போ அதுவும் லாபகரமாக தான் காட்டுது, 50%க்கு மேலே. அதே மாதிரி கோழி, 4 கோழியும் ஒரே ஒரு சேவலும் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கலை, அது வந்து 100-200 சேவல் கோழி இருந்திருக்கு. அதை வந்து சரியில்லைன்னு கொடுத்துட்டு ஒரு 4 கோழியும் ஒரே ஒரு சேவலும், குத்தூஸ் காக்கா 6வது கூட பாஸ் ஆகாத ஒரு ஆள் தான் அவங்க, அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவர் அதை வந்து நான் உள்ளே போகும்போது ஒரு 200 கோழிகளாக மாற்றிருக்கிறாரு. இப்போ இதை போட்டு பார்த்தா எக்ஸ்பனன்ஷியலாக இருக்குது ரிட்டர்ன்ஸு. எனக்கு இது என்னடா இது ஓவராக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா இருக்குதா, இது என்னென்னு படித்து பார்ப்போன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். ஸோ பேசிக்காக ஏசி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்திலேருந்து தூசி வியாபாரத்துக்குள்ளே போகிறேன். உடனே ஒரு ஃப்ரெண்டு, காயில் பண்ணத்தை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு தான், உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, நீ தான் நம்ம செட்டிலே நல்லா இருந்தா, உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு, உன்னை டாக்டர்கிட்ட காட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னை நேரில் வந்து பார்த்து வேணாம்லாம் சொன்னார். இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பியூர்லி பிஸ்னஸ் மைண்டடாக மட்டும்தான் போனேன். எனக்கு பணம் சம்பாதிக்கணும், அதில் விவசாயத்தில் இருக்குது அப்படிங்கிற இதில் தான் உள்ளே போனேன். 2011 மாடு வாங்கிட்டோம். உள்ளே போனோன்னே பணம் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வாழ்க்கை நெறி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் ஒரு வாழ்க்கை இருந்தது. மக்களுக்கு நம்ம நல்ல ஒரு பொருளை சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு. ஒரு தேவை இருந்தது மக்கள் மத்தியில். ஸோ அதுக்கு நம்ம வந்து கேட்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மனசு, ஒரு ஆறுதல் இருந்தது. அப்புறம் அந்த சுகாதாரமான ஒரு அட்மாஸ்பியர். இன்றைக்கி அலிபாய் சொன்ன மாதிரி அலிஸ் பெய்க்ஸ், இல்லை அவர் பேர் அலி பெய்க், அதை வந்து அலிஸ் பெய்க்ஸாக மாற்றிட்டாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தனால. ஸோ அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாத்துலேயுமே விஷம் தன்மை கலந்துருச்சு, இன்டாக்சிகேஷன் ஆயிடுச்சு, இன்ஆர்கானிக்காக போயிடுச்சு. தண்ணி எடுத்துக்கிட்டால் தண்ணி கெடுதல், மினரல்ங்கிற குடிக்கிறோம், பட் இட் இஸ் அ மினரல்லெஸ் மினரல் வாட்டர் தான் அது. நம்ம சாப்பிடக்கூடிய சோறு, அரிசியாக இருக்கட்டும், இன்றைக்கி அதிகமான சுகர், டயபெட்டிஸ் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் வருதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. நம்ம அவங்க தான் சத்தாக இருப்போம், சுகாதாரமாக இருப்போம்னு நினச்சிட்ருக்குறோம், பட் அவங்களுக்கு தான் அதிகமான சுகர் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. அதே மாதிரி இன்னும் எண்ணற்ற பொருட்கள், காய்கறிகளாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய பிராய்லர் கோழியாக இருக்கட்டும், பீட்டி கத்திரிக்காயாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாசு அடைஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம யாராவது எடுக்கணும்ல, யாராவது இதை எடுக்கணும். நம்ம வந்து உலகத்துக்கும் சப்ளை பண்ணிட முடியாது, யாராவது இதை கவனம் செலுத்தணும்ல. அப்போ இதை நம்ம கவனம் செலுத்துகிறோங்கிற ஒரு திருப்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெறும் பொருளாதாரம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தோடு சேர்த்து இதுவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தி, மன திருப்தி, மன ஆறுதல். அப்போது சரி இதை பண்ணுறோன்னு முடிவு எடுத்துட்டோம், இதை ஸ்டடி பண்ணணும்ல. அப்போ அதை நான் படிக்கிறேன், இது என்னன்னு சொல்லி படித்து பார்க்கும்போது மனிதனுக்கு தாய்ப்பால் தேவை. தாய்ப்பால் குடி மறந்ததுக்கு பிறகு
அவனுக்கு பால் வந்து ரொம்ப அவசியமான ஒரு பொருளாக இருக்குது. இன்றைக்கி நவீன விஞ்ஞானம் அதை வந்து டிஃபர் பண்ணுது, அது அப்படி இல்லைன்னு சொல்லுது. அதே விஞ்ஞானம் வந்து அதை அப்படி தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ஒரு குழப்பத்திலே இருக்குது. என்னென்னு கவனித்து பார்த்தா மனுஷனுக்கு